September we met, I could tell by your smile you hadn't been with a good. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. புதுசா நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you friends. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஆந்திரா ஸ்டைலில் சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆந்திரா ஸ்டைல்னாலே நல்லா காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய பீஸாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்கணும். தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பும் போட்டு கறியை போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு கறி அதில் போட்டுறணும். அப்பப்போ நல்லா கிளறி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, கறி வந்து பிரிஞ்சு போயிடும். அளவாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். எப்பயுமே கறியை வேக வச்சு எடுத்து வச்சிட்டோன்னா எந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். டக்குன்னு டிஷ் வந்து ரெடி ஆயிரும். இது நல்லா வேகணும். நல்லா பெரட்டி விட்டு நல்லா எல்லா பக்கமும் வேகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கு இன்றைக்கி இரும்பு வாணலில் தான் செய்ய போகிறேன். அதில் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். வேறு எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. இல்லைன்னா மட்டும் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா பாக்கெட்டு ஒரு ஹோல் மசாலா பாக்கெட்டு ஃபுல்லாகவே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் எல்லாமே இருக்குது பாருங்கள். சோம்பு இருக்குது, தாளிக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே இருக்குது. இதை ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். இப்போ எல்லா மசாலாவையுமே போட்டுட்டு இந்த ஏலக்காயும் சேர்த்து அதில் வச்சு அப்படியே தாளிச்சிருவோம். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாகவே அதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறோம். காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா போடும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நல்லா 2ஆக கீறிக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் வந்து வதங்கும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. கருவேப்பிலை சேர்த்துடலாம். கொஞ்சம் நிறையவே கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். சிக்கனுக்கு கருவேப்பிலை தான் ரொம்ப மேட்சாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1/4 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இப்போ வதக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுருங்க. ஃபுல் ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். அடுத்தது காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். உங்களுக்கு தனி மிளகாத்தூள் இருந்தால் அப்படியே போட்டுருங்க. எந்த மிளகாத்தூள் போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். இது ஒரு கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் சமமாக கூட போட்டுக்கோங்க. அது 2 ஸ்பூன்னா இது 2 ஸ்பூன் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். இப்போ கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன். இப்போ சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். சிக்கன் மசாலா இல்லைன்னா ஏதாவது ஒரு கறி மசாலா பொடி போட்டுக்கலாம். இந்த பிராண்டு நல்லாயிருக்கும். அதனால் அந்த சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இப்போ தேவையான உப்பை சேர்த்துடலாம். சிக்கனுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடணும்.
முன்னாடி நம்ம வெங்காயம் வதக்கிறப்பையும் போட்டிருக்கோம், கறி வேகிறப்பையும் போட்டிருக்கோம். அதையும் சேர்த்து கணக்கு பண்ணிக்கணும், இல்லைனா உப்பு அதிகமாக போயிடும். எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் நேரம் கிளறலாம். அப்போ அந்த ஒரு பச்சை வாசனை போகும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை கொஞ்சம் மாறணும், அவ்வளோதான். ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. இரும்பு வானல் அடி பிடிக்கும், அதனால் கிட்டக்க இருந்து நல்லா அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வேக வச்ச சிக்கனை அதில் போட்டுருவோம். சிக்கன் மட்டன் எது செஞ்சாலுமே இரும்பு வானலில் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், இரும்பு சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிடலாம். நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அதை விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டிங்கனாக்கா கரெக்டாக இருக்கும். கிளறி விட்டுருங்க. அடி பிடிக்காமல் அடிப்பக்கமாக கரண்டி வச்சு நல்லா சுரண்டி கிளறி விட்டுறணும், இல்லைனாக்கா இரும்பு வானல் வந்து அடி பிடிக்கும். இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்து பேஸ்ட்டாக இதில் சேர்த்துடலாம். அப்போ தான் அந்த சுக்கா வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும். ரொம்ப ட்ரையாக எடுக்க போகிறதில்ல இன்றைக்கி, கொஞ்சம் கிரேவியாக தான் எடுக்க போகிறோம். அப்போ தான் நம்ம வந்து சப்பாத்திக்கு, புரோட்டாக்கு, நான்க்கு எதுக்கு வேணால் இதை தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ட்ரையாக இந்த சுக்காவை எடுத்துட்டோன்னா நம்ம அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். கொஞ்சம் கிரேவி இருந்துச்சுன்னா நம்ம புரோட்டாவுக்குலாம் தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொதித்து நல்லா சுண்டி வந்துருச்சு, கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு, சிக்கன்லாம் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் இறக்க போகிற சமயத்தில் 2 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிளகு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இதுக்கு, இந்த டிஷ்ஷுக்கு. இந்த மிளகை வந்து 1-2 இடித்து கொண்டு வந்துடணும். நம்ம இடிப்போம் பார்த்திங்களா கல், அதில் இடித்து கொண்டு வரலாம், இல்லைனா அம்மியில் கூட வச்சு நசுக்கி கொண்டு வாங்க. இந்த மாதிரி 1-2 நுணுக்கிக்கணும். இதை வந்து லாஸ்ட்டில் தூணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பசங்க இருந்தால் மட்டும் பவுடராக நுணுக்கிக்கோங்க. பெரியவங்களாம் சாப்பிட்றதுக்கு அது ஒன்றும் செய்யாது. அப்படி சிக்கனோட ஒரு பீஸ் சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், நல்லா செரிக்கும். சிக்கன் வந்து செரிக்கும், திகட்டாது. எவ்வளோ சிக்கன் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு திகட்டாது, நல்லாயிருக்கும். சாப்பிட்ற அந்த ஃபீலிங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சிக்கன்லாம் வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை மேலே தூவிடலாம். தூவிட்டு லேசாக கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ரெடி ஆகிடுச்சு சிக்கனு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது புரோட்டா, சப்பாத்தி, சாதத்துக்கு போட்டுக்கலாம், தோசை, இட்லி எதுக்கு வேணால் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சிக்கன் சுக்கானா நல்லா ட்ரையாக எடுப்பாங்க. சும்மா கொஞ்சமாக கிரேவி இருந்தால் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கிரேவியாக இருக்கும்போதே நான் இறக்கியிருக்கேன். நல்ல காரசாரமான ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல காரமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.